வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும். ராசி முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்க்குறவங்க, அதாவது இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ராசி மட்டும் பாருங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்க தொடர்ந்து உங்கள் ராசி உங்கள் லக்னம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் ஒரு முறையாக சொல்கிறேன், உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு முறையாக ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த பிளான்ட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எந்த ஹவுஸில் இருக்குது. இதுக்கு தான் லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டிலில் நிறைய நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். அதையும் பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன் டீட்டெயிலாக போகலாம். கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 2025 ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதனால் நான் சொல்கிறேன், சனி வக்ரம் அடிச்சது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் இன்கம் லைஃப்பை முதல்ல எடுத்துப்போம். 10ல் சுக்கிரன் 10ல் குரு, சூப்பரான ஒரு காம்பினேஷன். 11ல் புதன் 11ல் சூரியன், ஃபர்ஸ்ட் ஹவுஸில் செவ்வாய். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருக்க, சனி 7ல் அதோட பார்வை விழுது. பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாய் வந்து சம்டைம்ஸ் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக கொஞ்சம் கோவப்பட வைக்கும். அதை மட்டும் பண்ணாமல் பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணிங்கன்னா ரிசல்ட் இந்த மாதம் உங்களுக்கு கேரண்டி. ஜாப் தேடுறேன் கிடைக்கல, இந்த முறை கிடைக்கிற வாய்ப்பு நல்லா தெரியுது. ஆனால் பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்கள். பேஷன்ஸை லூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் உங்களை சோதிக்கும். லைட்டாக ஒரு சோதனை இருக்குது. அந்த சோதனையை வந்து சாஃப்டாக அப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. வருமானத்துக்கும் நல்லா இருக்குது. சரி, ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கீங்க. இந்த முறை வேலையில் உள்ள ப்ரெஷர் குறையும், டென்ஷன் குறையும். உங்கள் கலீக்ஸ் உங்களோட ஒத்து வருவாங்க. ஹாப்பியாக வேறு ஒர்க் பண்ணுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. சில பேருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் டெசிக்னேஷன், இன்டர்னல் சேஞ்சஸ், இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கன்னி ராசியில் இந்த முறை காமிச்சிருக்கு. நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். வாகனம் வாங்குகிற வாய்ப்பை காமிக்குது. ப்ராப்பர்ட்டி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு கொஞ்சம் காமிக்குது. இதெல்லாம் பாசிட்டிவாக தெரியுது. அப்போ வந்து கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்கம்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸை வந்து கன்னிக்கு வந்து இந்த ஆகஸ்ட் 2025 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக தெரியுது. ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் பரவாயில்ல, செகண்ட் ஹவுஸ் க்ளீனாக இருக்குது. அண்டு சுக்கிரன் ஒரு காம்பினேஷன் வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துன்றதை புரிஞ்சிக்க முடியுது. அது மாதிரி ஒரு மாதமாக தான் நான் பார்க்குறேன். பாசிட்டிவாக தெரியுது, அதுவும் ரொம்ப ஃபேவராக தெரியுது. அதே மாதிரி வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து உங்கள் ஷேரிங்கே இந்த மந்த் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களோட ஃப்யூச்சர் பிளான், உங்களோட ஃப்யூச்சர் ஃபினான்ஷியல் பிளான், உங்களோட ஃப்யூச்சர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்கலாம், கல்யாணம் பண்ண பிறகு நம்ம எப்படி வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறது, யார் ஒர்க் பண்ணணும், யார் என்ன பண்ணணும், பிஸ்னஸ் எதாவது பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட் ப்ராசஸ் ஓடும். திருமணம் நடக்கிறதுக்கு இந்த மாதம் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? நல்லாவே இருக்குது. அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்குது. பார்வைகள்லாம் நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவராக நான் பார்க்குறேன் ஃபார் கன்னி. அண்டு மாணவர்கள் எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் பர்டிகுலராக புதன் சூரியன் கன்ஜெக்ஷன் வந்து 11th ஹவுஸில், அதே மாதிரி சுக்கிரன் குரு கன்ஜெக்ஷன் வந்து 10ல், அதுக்கப்புறம் சுக்கிரன் 11ல் வந்துடும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ரூட் கிளியராக இருக்குது. ஃபேவரபிள் மந்தாக நான் பார்க்குறேன். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. அதுக்கு ஒரு காலேஜை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபீல்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ரொம்ப கிளியராக இருக்குது மைண்டு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். பெண்கள் இல்லத்தரசிகள் எப்படி இருப்பாங்க, எப்படி போகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ரபுள் இல்லை. என்ன சொல்லப்போனால் வீடு ஃபுல்லாக பொருளை வாங்கி நினைக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வீடு வாங்கிடலாங்க, ஒரு கார் வாங்கிடலாம், நம்ம வீட்டுக்கு இது தேவை இருக்குது, நம்ம வீட்டுக்கு அது தேவை இருக்குது, நமக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வேணும், ரிப்பேர் பண்ணிடலாம், இல்லைனா புதுசாக வாங்கிடலாம், புதுசாக எல்லாத்தையும் வாங்குறது. அந்த மாதிரி ஒரு மாதத்தாக தெரியுது. ஃபேமிலிக்காக நிறைய பொருளை சேர்க்கக்கூடிய மாதம், செலவழித்து அதை வந்து நல்லபடியாக பாசிட்டிவாக சேர்க்குற மாதிரி தான் தெரியுது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட், ஃப்யூச்சருக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், டெபாசிட்ஸ் நல்லா இருக்குது. ஹெல்த்தில் ஏதாவது கன்சர்ன் பார்க்கணுமா, ஹெல்த்தில் ஏதாவது ட்ரபிள் கொடுக்குமா கன்னி? மேஜராக ஒன்றும் தெரியல. நீங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லைனா போதும், வேறு எதுவுமே ஹெல்த் ப்ராப்ளம் பெருசாக ஃபிசிக்கலாக எதுவும் பெரிய ப்ராப்ளம் வர மாதிரி தெரியல. ஏன்னா நாளில் பார்வைலாம் நல்லா விழுது. இது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் போதும், கூலாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணலாம்.
ரொம்ப காமாக நீங்கள் வந்து ரிலாக்ஸாக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும். ஃபேவராக இருக்குது கன்னி. நான் பார்த்த வரைக்கும் கன்னி வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் சுக்கிரன் குரு ப்ளஸ் காம்பினேஷன் ஆஃப் சுக்கிரன் புதன், காம்பினேஷன் ஆஃப் புதன் சூரியன், இந்த 3மே ஃபேவராக ஆக்டிவேட் ஆகும். ஏன் வந்து நான் பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ண சொன்னேன்னா, ஃபஸ்ட் ஹவுஸில் செவ்வாய் இருக்குது. செவ்வாயுடைய நேச்சர் ஒன்று இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து பயங்கர பாசிட்டிவாக போவீங்க. ரைட், நமக்கு நடந்துடும், ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். எஸ், நமக்கு நடந்துடும், நமக்கு கிடைச்சிரும், நமக்கு தான் இது அப்படின்னு போகும். அது கிடைக்கலன்னு தெரிஞ்சவொடனே ஒரு கோபம் ஒன்று வரும். அதான் செவ்வாயுடைய நேச்சர். டக்குன்னு ஒரு கோபம் வரும். எனக்கு இல்லையா, நான் அதுக்கு தகுதி இல்லையா. அப்போ ஒரு பேஷன்ஸை வந்து லூஸ் பண்ணுவீங்க. அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லபடியாக வந்துடும். ஓவரால் கன்னி பலன்கள் நல்லா இருக்குது. இந்த மாதத்தை பயன்படுத்திங்க. மேக்ஸிமம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்குள்ள ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் ஒரு பொது பலனை கிளியராக பார்த்தீங்க. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ராசியுடைய பலனை பார்க்கும்போது முழுசாக அதை கேட்டுடுங்க. ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உடல், இது சார்ந்தது தான் அந்த ராசி. அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல்லாக கணிச்சிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுங்க. ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுங்க. ஒரு வீடியோ 2 முறை 3 முறை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் லக்னத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். சரி, லக்னத்துக்கு நீங்கள் வீடியோவே போடலன்னு கேட்பீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு கடகராசினா கடகராசியோட பலனை ஃபுல்லாக கவனிச்சிருங்க. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து கன்னின்னு இருக்கும், இல்லை துலாம்னு வச்சுங்க. அந்த துலாம் ராசிக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது ராசி லக்னம்லாம் பேர் தான் வேறு வேறு. ஸோ அந்த துலாமையும் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ லக்னம் என்பது என்ன, உங்களோட விதி. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த லக்னம் உறுதிப்படுத்தும். ராசி என்பது உங்கள் மனநிலை. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு காமிக்கும். இந்த காம்பினேஷனோட அதை வந்து புரிஞ்சிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தசா புத்தி. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, லக்ன யோக தசைகள் நடக்கிறதா, லக்கின பாவ தசைகள் நடக்கிறதா, அதை வந்து தெளிவுபடுத்திங்க. அதை தெளிவுபடுத்தி உங்களுடைய ஹாரோஸ்கோப் பர்த் சார்ட் அதோட இப்போ நடக்கக்கூடிய டிரான்சிஷன் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த பிளான்ட் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கடகத்தில் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் சிம்மத்துக்கு போய்டும், கேதுவோடு இருக்கும். சிம்மத்தில் தான் கேது இருக்குது. சனி வந்து மேஷம், அதாவது மீனத்தில் இருக்குது. சனி வந்து மீனத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கு, பின்னோக்கி வருது. செவ்வாய் கன்னியில் இந்த மாதம் முழுக்க. சுக்கிரன் குரு சேர்க்கை மிதுனத்தில் இருக்கும். அந்த சுக்கிரன் 20th அன்னைக்கு புதனோட கடகத்தை சேர்ந்துடும். இதுதான் பிளானட்டரி பொசிஷன். புதன் மாறல, வக்ரமாக இருக்க 10th அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. இது வந்து டோட்டலாக அந்த மந்தில் சந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்ரி 2.25 டே ஒரு ராசியாக கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளானட்டரி ராகு கேது உங்களுக்கு கிளியராக தெரியும். கேது சிம்மத்தில் இருக்குது, ராகு வந்து கும்பத்தில். ஸோ இந்த பிளானட்டரி பொசிஷனோட அதை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்த் சார்ட்டோட நீங்கள் அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்தை ஒரு கையில் வச்சுங்க. இப்போ உள்ள டிரான்சிஷனை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் எதை ப்ரெஷர் கொடுக்குது அப்படிங்கிறது. இப்போ தசா புத்தி, இதுதான் காம்பினேஷன். இதுக்கு நான் நிறைய வந்து ஒரு சும்மா ஒரு சாதாரண ஆளு கூட புரிகிற மாதிரி ஒரு எளிமையான முறையில் லேர்ன் ஆஸ்ட்ரோ டைட்டிலில் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ நட்சத்திரம்னா என்ன, ராசினா என்ன எல்லாம் புரிஞ்சிடும். வாஸ்து பற்றி நிறைய கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் வாஸ்து பற்றி கொடுத்துருக்கேன். வாடகை வீடு போனாலும் வாஸ்து எப்படி செக் பண்ணுறது, சொந்த வீடு கட்டும் பொழுதும் சரி, ஃப்ளாட் வாங்கும் போது எப்படி வாஸ்து செக் பண்ண கிளியராக கொடுத்துருக்கேன். கோத்ரூ பண்ணி பாருங்கள். அதெல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் வாழ்கிற வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு. நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, வயசானவங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த்து, பசங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை. அது ஏன்னா வாஸ்து தோஷத்தால் திருமண வாழ்க்கை கூட சில பேருக்கு பாதிக்கப்படும், ஹெல்த்து பாதிக்கப்படும். ஸோ என்னங்கிறது கிளியராக கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுற வழியும் தேடுங்க. அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி எப்படி வந்து உங்கள் பேரில் சின்ன அதிர்வுகளை சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும், நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் எல்லாமே மாறாது, ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பொருந்தும். அது என்னன்றது நீங்கள் பார்க்க தான் புரியும். இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நிறைய விஷயம் ஆல்ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் லேட்டாக பார்த்த பிறகு சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பிறகு இப்போ தான் நான் இதை பார்த்தேன், இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி திருமணம் செய்கிறவங்க தயவு செஞ்சு மேரேஜ் மேட்ச்சுக்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். பட் அது தவிர பர்சனல் ஹாரோஸ்கோப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் ஓவராலாக ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றி. இதை தவிர நிறைய சர்வீஸ் வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், www.lifehoroscope.in. இதில் வந்து என்னோட வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் இருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வாய்ஸ் கிளிப், ஒரே ஒரு கொஷின் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும், பட் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, மெயிலில் போட்டுடுறோம். ஒரு வாய்ஸ் கிளிப் வந்தால் நல்லாயிருக்கும்னா வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன கொஷின் டீட்டெயிலாக அனுப்புறீங்களோ அதுக்கு ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த நிறைய சர்வீஸை பயன்படுத்துங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடையது, www.lifehoroscope.in. இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் எங்களோடது. ஸோ மற்ற எந்த காப்பி எங்களுடைய நேமை யூஸ் பண்ணாலும் அது எங்களோடது கிடையாது. தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை
ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இதை தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருக்கட்டும். தொடர்ந்து என்னுடைய இந்த ப்ரெடிக்ஷன் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேரட்டும். உங்களுக்கு கடவுள் வந்து துணையாக இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.